துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கிட நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்கல்வித்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன? இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து, அதாவது வேந்தரிடமிருந்து எடுத்து அது தமிழக அரசின் அதிகாரத்தை வழங்கி தமிழக அரசு தரப்புல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றத்தை உத்தரவின் அடிப்படையில உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த சட்டங்கள் அரசிதழில் வெளியிடப்பட்டன. இந்த சட்டங்களை எதிர்த்து திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்குல தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுல இந்த துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதனால இந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனுதாரரான வெங்கடாஜலபதி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு முறையீடும் செய்ததாகவும், முறையீட்டை கேட்ட தலைமை நீதிபதி இந்த மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய விவரத்தை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கும்படி வாய்மொழி அனுமதி வழங்கி இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் ஒப்புதல் வழங்காததுனால இந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கூடிய வகையில உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது அனுமதிக்கத்தக்கது அல்ல என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஏப்ரல் 11ஆம் தேதியே அரசிதழ்கள் வெளியிடப்பட்ட நிலையில ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து விடுமுறை கால நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த வழக்கு அவசர வழக்காக தாக்கல் செய்வதற்கான எந்த காரணமும் மனுவில் தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு வாதமும் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 9 சட்டங்களை எதிர்த்து இந்த ஒரே வழக்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்படவில்லை. அதனால இந்த வழக்குல விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு மீது உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய வரைக்கும் இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன், நீதிபதிகள் GR சாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல ஒரு முறையீடை முன்வைத்தார் இந்த வழக்கு சம்பந்தமாக. அப்போது உயர்கல்வித்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சனும் இந்த உச்சநீதிமன்றத்துக்கு மாற்று கேட்டு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை மாலை 4 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.